வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஹைதராபாத் பன்னீர் மசாலா. ஹைதராபாதி பன்னீர்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். ஆனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டு. இதை நீங்கள் நான் கூட, தந்தூரி ரொட்டி கூட, பரோட்டா கூட, சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடவும் சூப்பராக ஆப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பன்னீர் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நீல வாக்கில் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா தடவிக்கிறேன். மீனுக்கு நம்ம மசாலா தடவுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பன்னீர். அதனால் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக 2 சைடுமே அந்த மாதிரி திருப்பி விட்டு லைட்டாக ஜென்டிலாக நல்லா தடவி வச்சுக்கோங்க. இதை ஒரு அப்படியே லைட்டாக தடவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒருக்கா மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மசாலா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு நீங்கள் இதை லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. உடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா உடையாமல் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா பன்னீர் ஹார்ட் ஆகாது. சீக்கிரம் நல்லா 2 சைடுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிரிப்ஸியாக வந்துடும். அது இந்த மாதிரி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சென்று லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை டு மீடியமில் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வறுத்தது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். பன்னீர் மசாலா, பன்னீர் ஹைதராபாதி பன்னீர், நீங்கள் எந்த பன்னீர் ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் உடனடியாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே அளவு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், அதை பன்னீர் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் மிச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில். ஃபஸ்ட்டே வதக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது 250 கிராம் பன்னீர் தான், 1/4 கிலோ பன்னீர். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு ஆறுனதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெப்பர் 1 ஸ்பூனு, மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் ஜாஸ்தி சேர்க்காமல் மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய நான் மின்ட்டு புதினா சேர்த்துருக்கேன். புதினாக்கப்புறம் அதே அளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கிறேன். கொத்தமல்லி அளவு கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க, புளிச்சிருக்கக்கூடாது. புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு போட்டிங்கன்னா மிளகு நல்லா இருக்கும். அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த மசாலா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிளகும் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே கடாயில் தான் எல்லாமே பண்ணுறேன். அதில் எண்ணெய் மிஞ்சி இருந்துச்சு பார்த்திங்களா, ஆரம்பத்திலே வறுக்கும் போது அதிலே தான் பண்ணுறேன். அதில் நம்ம நல்லா கரம் மசாலா, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கல்பாசி அதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்து தண்ணி நிறையா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மூடி போட்டு வதக்குங்க. இல்லாட்டி டப்புன்னு மேலே எல்லாம் தெரிக்கும். அடுப்படி ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ் ஆயிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மேலில் தெரிக்காது, சேஃபாக பண்ணிடலாம். அந்த மாதிரி இடையில இந்த மாதிரி திறந்து பார்த்து இந்த மாதிரி கிண்டுங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இது மேலே மீதி மசாலாலாம் சேர்க்கணும். இது ஒரு ஸ்டெப்பு நல்லா இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரொம்ப டபுள் மடங்காக எப்போவும் நீங்கள் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பார்க்குறக்கும் அதே அளவு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள் இது நல்லா இப்போ வதங்கி லைட்டாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் திக்னஸாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கிரேவி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நல்லா மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து இந்த மாதிரி கிண்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மூடி போட்டு மூடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரொம்ப வத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்ப்போம். நல்லா வதங்கிருச்சு. அதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்ப்போம், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் காரம் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி காரப்பொடி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்குறோம், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் மிளகாத்தூள் சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகாது, ஒரிஜினல் கலர்லேயே இருக்கும் சூப்பராக. இப்போ இது மறுபடியும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விட்டோம்னா பாருங்கள் அது சூப்பராக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மசாலாலாம் சுத்தமாக அந்த பச்சை வாடெல்லாம் போய் சூப்பராக வந்துருச்சு, நல்லா கமகமன்னு மணக்குது. இப்போவே நம்மகிட்ட மசாலா இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக கிரேவி பச்சை வாடெல்லாம் போச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். ஆனால் மூடி போட்டு பண்ணினீங்கன்னா உங்கள் அடுப்படி கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இல்லை பட்டு மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காகிறதுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். எவ்வளோதுக்கு வதக்குறீங்களோ எப்போவுமே மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸுங்க, சின்ன ட்ரிக்ஸு இதை ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நம்மளோட பர்ஃபெக்டாக எல்லாமே மசாலா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பன்னீர் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஃப்ரை பண்ணி அதை அந்த தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பன்னீர் விட்டு, அந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. நீங்கள் கிரேவியை செக் பண்ணிவிட்டு உப்பு மசாலாலாம் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணியும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சா போதும். அவ்வளோதான். நம்ம மசாலா ஏற்கனவே வதங்கிருச்சு, பன்னீரும் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து பன்னீர் தான். அதனால வெறும் 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க்காக கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் எல்லாம் மேலால் மிதக்கும். இதை நீங்கள் ரொம்ப லைட் அந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க. உடஞ்சிராமல் பன்னீர் உடையாது, இருந்தாலும் லைட்டாக பார்த்து கவனமாக கொஞ்சம் இப்படி கிண்டிக்கிட்டிங்கன்னா போதும், ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம மற்ற மசாலாலாம் சேர்ப்போம். இப்போ நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்குறேன். கஸ்தூரி மேத்தி ஒரு கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக்கி மேலால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வீட்டில் செஞ்சது. இது வந்து பால் ஆடையை நல்லா அடிச்சுக்கோங்க, மேலால் படியும் பார்த்திங்களா பாலில், அந்த ஆடை எடுத்து நல்ல ஸ்பூனில் 2-3 அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தனியா பத்தியை நல்லா நறுக்கி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மோட்டு ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ஆப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை டிஷ் அவுட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். க்ரீம் சேருங்க, க்ரீம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு டிஷ் அவுட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு தனியா பத்தியும் க்ரீமும் இந்த மாதிரி சேர்த்து விட்ருக்கேன். இதை கொண்டு டேபிளில் வச்சிங்கன்னா போதும், வெறும் சட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன். இது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த ரெசிபியை இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.